ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ்லேருந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸை எடுத்துக்கோங்க. இது ஒரு பொம்மை வாங்கின பாக்ஸு. இதை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்டு இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த 2 பீஸையுமே யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இந்த பெரிய பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிளெயின் ஒயிட்டாக இருக்கிறனால நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பீஸில் இப்போ நம்ம ரெக்டாங்குலராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒரு நேம் எழுதிக்கோங்க. இப்போது அதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த லெட்டரை மேலேயே எழுதுங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அது மேலே ஜிகினாவை தூவுனிங்கன்னா அது மேலே ஒட்டிக்கும். இது ஷைனிங்காக வர்றதுக்காக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த ஃபுல்லும் தூவுனதுக்கப்புறம் அட்டையை சாய்ச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டாட்டுக்கு நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மித்ததுக்கெல்லாம் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லா லெட்டர்ஸும் நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் நேமும் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கனால வேறு ஏதாவது ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பென்சில் வச்சு நான் ஒரு ஷேப் வரைகிறேன். அது வீடியோவில் தெரியல, நான் லைட்டாக வரைஞ்சிருக்கேன். அது கட் பண்ணதுக்கப்புறமா தெரியும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி அதை சுற்றிலும் க்ரீன் கலரில் அதே மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் க்ரீன் கலர் ஜிகினா யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக நடுவில் ஒயிட் கலரில் இருக்கிறனால அந்த இடத்துல நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். எல்லோ கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட நேம் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லோ கலர் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் இது மேலே கொடுத்துருங்க. அடுத்ததாக அந்த வேஸ்ட் பாக்ஸில் இன்னொரு பீஸ் இருந்ததில் அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த பிளேட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பென்சில்ட்டு நான் ஹாப்பி பர்த்டே எழுதுகிறேன். இப்போ நம்ம பென்சில்ட்டு எழுதுனது மேலேயே பெயிண்ட் யூஸ் பண்ணி எழுதிடுங்க. நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் எழுதிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஒயிட் கலரில் தெரிகிற இடத்துல நான் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது மேலே க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரூட் மாதிரி தெரிகிறதுக்காக இந்த மாதிரி நான் மேலே டிசைன் பண்ணியிருக்கேன்.
கீழே வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி நான் வந்து டேட் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எழுதி முடிச்சாச்சு. இது வந்து நான் மீதமுள்ள அட்டையில் ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதை ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி அந்த நேமில் வந்து மேலேயும் கீழேயும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி என்ன ஷேப் வேணாலும் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கிராஃப்ட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களோட பிறந்தநாள நம்ம வீட்டிலையே கொண்டாடும்போது இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ போஸ்ட் பண்ண உடனே பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.